இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி அப்படின்னா சுகவாழ்வு, சுகமாய் வாழ்வது. வசனம் சொல்வது, பிரியமானவர்களே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நிறைய நேரத்தில் சுகவாழ்வு, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்ற வசனங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னா, சுகவாழ்வு அப்படின்னா அது சரீர பிரகமான சுகம், அதாவது ஃபிசிக்கல் ஹீலிங் மட்டும்தான் நம்ம நினைப்போம். பட் அப்படி கிடையாது. நிறைய சுகங்கள் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மன ரீதியான சுகம், மென்டலி நம்ம ஹீல் ஆயிருக்கோமா, எமோஷ்னலி ஹீல் ஆயிருக்கோமா, நம்மளுடைய கடந்த காலத்தின் அந்த வடுக்கள், அந்த கடந்த காலத்தின் காயங்கள் ஆற்றப்பட்டு இருக்கிறதா, இது எல்லாமே சுகவாழ்வு கீழே தான் வரும். ஆவிக்குரிய ரீதியாக ஸ்பிரிச்சுவலி வி ஆர் ஹீல்ட் அப்படின்றது தான் ஆவிக்குரிய ரீதியான சுகம். ஸோ இன்றைக்குமே நம்ம சுகத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு தேவ வசனத்தை பார்க்கலாம். ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. அடிக்கடி நமக்கு ப்ராமிஸாக வர வார்த்தை தான் இது. ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். அப்போ இந்த இடத்துல தாகமாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் தண்ணீரை கொடுக்குறாரு. வறண்ட நிலமாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆறுகளை உண்டு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. பொதுவாக அந்த தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் அப்படின்றத ஆவிக்குரிய ரீதியாக மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பார்ப்போம். இப்படி ஆவிக்குரிய வரங்களை குறித்து தான் இந்த வசனத்தோடு நம்ம ஒப்பிடுவோம். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஆண்டருடைய வார்த்தைகள், ஆண்டருடைய ஆசீர்வாதங்கள் ஒரு முழுமையான ஆசீர்வாதங்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறவர். அப்பக்காக மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு இவனுக்கு இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேதுரும் யோவானும் சொல்றதை பார்க்க. ஸோ நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா, ஹி கிவ்ஸ் கம்ப்ளீட் ஹீலிங். அவர் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டாரு, அவர் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னா, அவர் வெறும் உங்களை சரீர பிரகாரமாக ஹீல் பண்ணுறது மாத்திரம் கிடையாது. ஆல் ஓவர் யுவர் பாடி, ஆல் ஓவர் யுவர் தாட்ஸ், ஆல் ஓவர் யுவர் ஹார்ட், ஆல் ஓவர் யுவர் ஹவுஸ், எல்லா இடத்திலும் உங்கள் பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் ஒரு ஹீலிங்கை கொடுக்கிற தேவன். ஸோ இந்த வசனத்தில் பார்க்கறது போல தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் அப்படின்னா, யூ நீட் டு ஹாவ் அ டிசையருங்க. தாகத்தோடு இருக்கணும். ஒரு டிசையர் இருந்து தாகத்தோடு இருக்கிறவனுக்கு தான் அந்த தண்ணீரை ஆண்டவர் கொடுக்குறாரு. இந்த நாளில் இந்த தாகம் அப்படின்றது என்னென்னா, இங்கிலீஷில் வாண்ட் இல்லை டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நிறைய நேரங்களில் நமக்கு அப்படிப்பட்ட டிசையரை அப்படி தாகமாக இருக்கிறவனுக்கு ஆண்டு என்ன சொல்கிறார், தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்கிறார். ஊற்றப்படுதல், போரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ கொஞ்சமாக கிடைக்கிறது போரிங் கிடையாது. போரிங் அப்படின்னா கிவிங் இட் ஆல். அதாவது ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தண்ணியை போர் பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்த பாத்திரத்திலிருந்து நம்ம ஊற்றுறோமோ அந்த பாத்திரம் முற்றிலுமாக தன்னில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாவற்றையும் இன்னொரு கண்டெய்னருக்கு கொடுக்குது. அந்த பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரம் எப்படி இருக்கணும், வெறுமையாக இருந்தால் தான் இந்த போர் பண்ணுற எல்லாவற்றையும் அதால் வாங்கி கொள்ள முடியும். கர்த்தரும் அப்படிதான் இந்த நாளில் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் ஊற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரே எனக்கு கிள்ளி கொடுங்க, ஆண்டவரே கொஞ்சம் தெளிச்சு கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நமக்குள்ள ஒரு தாகம் வேண்டும், நம்ம ஊற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தாகம் வேண்டும். இன்றைக்கு ஒரு 2 விதமான ஒரு ஹீலிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே ப்ராப்ளம், ஒரே பலவீனம். இதில் ஆண்டவர் எப்படி அவர்களை சுகப்படுத்தினார், இந்த சுகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம்னு தெரியல. அவருமே திமிர்வாதம் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கார், பேரலிசிஸ். ஸோ கிட்டத்தட்ட 2 பேருமே நடக்க முடியாத படிக்கு, எழும்ப முடியாத படிக்கு ஒரு வியாதியோடு இருக்கிறாங்க. முதல்ல நம்ம இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கலாம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மனிதன் குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த திமிர்வாதக்காரன் எங்க இருக்கிறான் அப்படின்னா, கப்பர்நகூம்ல வசிக்கிறான். கப்பர்நகூம்ல ஏசப்பா பிரசங்கிக்கிறாரு. பிரசங்கிக்கும் போது ஏசப்பாவோட வார்த்தையை கேட்கிறதற்கு, அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு வீடு முழுக்க மனிதர்கள் இருக்கிறாங்க, வீட்டை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ ஜனக்கூட்டம் நெருக்கி கொண்டு இருக்கிறது. அண்ட் ஆண்டவர் ரொம்ப வல்லமையா அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பலமாய் அவருடைய வல்லமை விளங்கிச்சு. அதாவது அவர் பேச தான் செஞ்சாரு, பட் பலமாய் அந்த இடத்துல அவருடைய வல்லமை விளங்கிச்சுங்க.
ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை. அது ஜஸ்ட் இட்ஸ் நாட் எம்டி வேர்ட்ஸ், இட்ஸ் அ பவர்ஃபுல் வேர்ட்ஸ் தட் கம்ஸ் ஓவர் வித் பவர். அண்ட் அப்படி தான் அந்த இடத்துல வந்து பவர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, வல்லமை வந்து விளங்கிட்டு இருந்துச்சான். அப்போது 4 பேர் இந்த திமிழ்வாதக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவனோட படுக்கையோடு அவனை தூக்கிட்டு போய் எப்படியாவது ஏசப்பாக்கு முன்பாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடுறாங்க. ஆனால் அவங்களால நுழைய முடியல. அப்போ அவங்க பண்ணுற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அந்த கூரையை பிரித்து, அந்த மேலே இருக்கிற கூரையை பிரித்து மேல் வழியாய் அவனை படுக்கையோடு கீழே இறக்குறாங்க. அப்போ ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. திமிர்வாத நோய் அவனுக்கு வந்தது அவனுடைய பாவத்தை நிமித்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாவம் அப்படின்னு ஏசப்பா இந்த இடத்துல அவனை முதல்ல ஹீல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாவி ஆதாமுடைய வித்திலிருந்து தான் மனிதன் பிறந்திருக்கிறான். அப்படி மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவனும் ஆதாமுடைய பாவத்தினால பாவம் இந்த உலகத்துக்கு வந்துருச்சு. இந்த பாவத்தில் நம்ம ரட்சிக்க நீ என்னதான் வந்து பர்ஃபெக்டான பர்சனாக இருக்க, நீ பரிசுத்தவாட்டியாக இருக்கிறனாலும் உனக்குள்ள பாவம் இருக்குது அப்படின்ற ஒரு ஞானம் உனக்கு வேணும். அப்படி இருந்தால் தான் நீ ரட்சிக்கப்படுவ இல்லையா. பாவ மன்னிப்புக்கு அப்புறம் தான் நமக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஸோ நம்ம பாவி அப்படின்ற உணர்வு அவனுக்கு வேணும். அப்போ தான் அவன் ரட்சகரை தேடுவான் அப்படின்றது. அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ரட்சிப்பை அடைவது. அப்போது இவன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா God is so concerned about his spiritual life. ஏன்னா அவன் வந்து ரட்சகனை தெரிந்து கொள்ள வேண்டும், மேசியாவை தெரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ரட்சிப்புக்கான வழி அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குருட்டாட்டத்தை கர்த்தர் ஆண்டவர் முதல்ல அதை ஹீல் பண்ணுறாரு. அவன் அறிஞ்சுக்கணும், அவன் பாவின்றதை அறிஞ்சுக்கணும், அவனை ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ என்ன பண்ணு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு அன்று சொல்கிறார். அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல கர்த்தர் வந்து அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கும் அந்த இடத்துல வந்து கொடுக்குறாரு. அவனை சரீர பிரகாரமாகவும் சுகப்படுத்தி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். 2வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்தவன். இந்த மனுஷன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெதஸ்தா எனப்பட்ட குளத்தின் அண்டையில் இருக்கிறான். இந்த பெதஸ்தா குளம் அந்த காலத்தில், ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் ரொம்ப ஸ்பெஷலான குளம். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, அங்கே இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். அந்த குளம் கலங்கப்படும் போது எவன் முதலில் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும், வசனம் அப்படியே சொல்லுது, அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் அவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை. ஸோ அதுக்காக 38 வருடம் குளத்தண்டையில், இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இந்த வியாதியஸ்தன் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ அவனை வந்து போன இதில் பார்த்தோம், கூரையை பிரித்து ஏசப்பாவை ஒரு கூட்டம் ரீச் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனுக்காக ஏசப்பா அவனை தேடி வரதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க கிட்ட வந்து ஏசப்பா சொல்கிறாங்க, இவன் வெகு நாட்களாக வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. 38 வருஷம் அப்படின்றது சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துலேயே we get so tired and fed up இல்லையா. அப்போ 38 வருஷம் ஒரு மனுஷன் எனக்கு சுகம் கிடைக்கணும், நான் இதே நிலையில் இருக்கு. பாருங்களேன், இன்னைக்கு நிறைய நேரங்களில் வியாதியோ பலவீனமோ கடன் பிரச்சனையோ பண நெருக்கடியோ எது வந்துட்டாலும் அது கடந்து அந்த நிலைக்கு போகணுன்ற வாஞ்சை நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. இதுதான் எனக்கு வாச்சது, இதுதான் ஆண்டவனுக்கு கொடுத்தது, நான் இந்த நிலையிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கிறாங்களே ஒழிய, அந்த நிலையை தாண்டி கர்த்தர் என்னை அடுத்த நிலைக்கு, வெற்றி நிலைக்கு கர்த்தர் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த தாட்டே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் இந்த வியாதியஸ்தன் பாருங்களேன், 38 வருடங்கள் காத்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஏசப்பா போய் கேட்குறாரு, நீ சுகமாக்கப்பட விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. யூ வாண்ட் டு பி ஹீல்ட் அப்படின்னு போய் கேட்குறாரு. இது ரொம்ப வேடிக்கையான கேள்வியாக இருக்குல்ல. ஏன்னா அவன் வியாதியோடு இருக்கிறான், பலவீனத்தோடு இருக்கிறான். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம பலவீனத்தோடு இருக்கும்போது உனக்கு சரியாகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா மனுஷனுக்குமே வியாதியோடு இருப்பது அவனுக்கு ஆசையே கிடையாது. எல்லாருக்குமே என்ன ஆகணும், ஹீல் ஆகணும், நல்ல பலனோடு இருக்கணும், எல்லா சுகவாலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மனிதனோட ஆசையாக இருக்கும். ஆனால் why God wants to ask this particular question, நீ சுகமாக்கப்பட விரும்புகிறையான்னு ஏன் கேட்கணும் அப்படின்னா, அதுதான் அவனுடைய டிசைரை ஆண்டுறாங்க பார்க்குறாரு. தட் வாஸ் ஹிஸ் டெஸ்ட். அந்த இடத்துல ஆண்டர் பார்க்குறாரு. அப்போ அந்த மனிதன் சொல்கிறான், நான் என்னால் நடக்க முடியல, என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இல்லை, நான் குளத்தில் இறங்குறதுக்குள்ளேயே வேறு யாராச்சும் வந்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹிஸ் கம்ப்ளைண்டிங். அவன் என்ன பண்ணுறான், ஆண்டர் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறான். அவன் இடத்துல வந்து பேசினது ஏசப்பான அவனுக்கு உணர்வு இல்லை, ஏசப்பா அவனை சுகப்படுத்துறது தான் கேட்குறாருன்னு ஒரு உணர்வு இல்லை. ஆனால் ஆண்டர் வந்து அவனுடைய விசுவாசம் அப்படி குறைவாக இருக்குது, விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறான் என்பதெல்லாம் பார்க்கல. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஃபஸ்ட்டு போனோடனே என்ன கிடைக்குது? ஒரு ஹீலிங் கிடைக்குது. அங்கேயாவது ஃபர்ஸ்ட் காட் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இங்கே பாருங்களேன், முதல்ல ஹி வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் டிசீஸ். ஏன்னா 38 வருஷம் இட்ஸ் அ பிக் ரொம்ப ரொம்ப நாட்கள் அவன் காத்துட்ருக்கான். வெகு நாட்களாக அவன் காத்து கொண்டு இருக்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. சுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவன் வந்து போயிட்டு இருக்கும்போது வேதபாரகன் ஒருத்தன் அவனை வழியில் பார்த்துட்டு, ஏன் இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதுனால நீ வந்து படுக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ இந்த இடத்துலையே இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவன் சொல்கிறான், என்னை வந்து சுகப்படுத்தின ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை போக சொல்கிறாரு, ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தேவாலயத்தில் இதே மனிதனை காட் ஹீல் பண்ண அதே பர்சனை ஏசப்பாவை பார்க்குறாரு. பார்க்கும்போது அவனை பார்த்து சொல்கிறாரு, இப்போ நீ வந்து சரியாயிட்டப்பா, இன்னும் கேடு உண்டாக்காத படிக்கு, இன்னும் லைஃப் மோசமாகாத படிக்கு நீ என்ன பண்ணு, நீ பாவம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே எந்த பாவத்தை குறித்து இங்கேயும் ஆண்டு சொல்கிறார் அப்படின்னா, அவனுடைய அறியாமை. தேவன் அவனுக்கு தேவை, ரட்சகர் தேவை என்ற அந்த அறிவு இல்லாத அந்த அறியாமை அப்படின்ற அந்த பாவத்தை அவர் சொல்கிறாரு. உனக்கு ரட்சகர் தேவைப்பா, உனக்கு நான் தேவை, அந்த அறிவு உனக்கு வரணும், அந்த பாவத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, இனி பாவம் செய்யாதிருப்பது, இனிமேலும் நீ இந்த அவிசுவாசத்தோட இருக்காத அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனை வந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 2 இன்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? வேதத்தில் நம்ம எப்பவுமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசிக்கிறவரே பாக்கியவது, நிறைய காரியங்கள் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் சில காரியங்களை உடைக்கிறதை இந்த இடத்துல பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங், இந்த 2 பர்சனுக்குமே அவங்களுக்குள்ள விசுவாசமே இல்லை. இதுதான் உண்மை இல்லையா? ஃபஸ்ட்டு கப்பர்நகூமில் இருக்க திமிர்வாதக்காரன்கிட்டையும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் விசுவாசம். யார் விசுவாசம்? அந்த 4 பேர் விசுவாசத்தை கொண்டு நான் உன்னை ரட்சிப்பேன்றாரு, உன்னை சுகப்படுத்துறேன்றாரு. இந்த பர்சனுக்கு சுத்தமாகவே வந்து விசுவாசம் கிடையாது. பிகாஸ் அவன் வந்து நீங்கள் யாரு, ஏசப்பா யார், அவரோட பேர் என்ன, நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல. அண்ட் இன்ஃபேக்ட் சுகம் கிடைச்ச பிறகு அவரை மகிமைப்படுத்தி நன்றி சொன்னான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அவனுக்கு சுகம் கிடைச்ச உடனே அவன் பாட்டுனே எஸ்கேப் ஆகிட்டான். 2வது காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் இவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், இவங்கெல்லாம் சுகப்படுத்தப்படலாம், ஏன்னா இவங்களும் ஆண்டவர் நிறைய தேடுறாங்க, இவங்க அதிகமாக ஜெபிக்கிறாங்க, இவங்க பரிசுத்தமாய் வாழ்கிறாங்க, நீதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி we have certain deserving list இல்லையா? அப்படிப்பட்ட லிஸ்ட்டில் இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடை தெரிந்து, கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கணும், அவர் யாரை சுகப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவனை சுகப்படுத்துவார், அவனுக்கு ஹீலிங் கிடைக்கும். நினச்சி பாருங்களேன், அந்த பெதஸ்தா கொலைத்தண்டையில் எத்தனையோ பேர் இவனை விட விசுவாசமானவர்களாக கூட இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் அதே ஊரில், அந்த குளத்தை சுற்றி இருக்கிற ஊர்கள்லேயே எத்தனையோ பேர் சுகவீனர்களாக இருந்திருக்கலாம். பட் காட் ரீச் திஸ் பர்சன். அதுதான் பார்த்தீங்களா, அவருடைய கிருபை எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து போகிற கிருபையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் திமிர்வாதக்காரன் தான் அவன் ஜீசஸை தேடி வந்தான். பட் இந்த இடத்துல இந்த 38 வருடம் திமிர்வாதமாக இருக்கிறவனை ஏசப்பாவே தேடி போகிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறைய நேரங்களில் ஏசப்பா அவங்களுக்குலாம் தகுதியில் ஏன் அவங்கள ஆசீர்வச்சிருக்கீங்க நம்ம கேட்டுட்ருக்கோம். அதுக்கு ரீசன் என்னென்னா இதுதான், யார் ஆசீர்வதிக்கணும், எவன் மேலே இறக்கமாக இருக்கணும் அவன் மேலே இறக்கமாக இருப்பார். அவரை வந்து நம்மளால் குவெஸ்சன் பண்ண முடியாது. 3வது காரியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பரிசுத்தத்தை காட்டிலும், நம்முடைய நீதியை காட்டிலும், நம்முடைய விசுவாசத்தை காட்டிலும் அவருடைய கிருபை இது எல்லாவற்றையும், இந்த தடைகள், நீ இந்த டெஸ்ட்டு உன் விசுவாச பரீட்சையிலையும் ஜெயிச்சிரியா அப்படின்னு அதை பார்க்குறதோ, இல்லை அடுத்தது வந்து நீ இதில் ஜெயிச்சிரியா அதில் ஜெயிச்சிரியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து டெஸ்ட்டு மட்டும் வைக்கிறவர் கிடையாது. இந்த டெஸ்ட்டெல்லாம் தாண்டி நம்ம வீக்கானவர்கள் என்று அவருக்கு தெரியும், நம்மளுடைய விசுவாசம் பலவீனமானதுன்னு அவருக்கு தெரியும் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கிருபையை அளவில்லாமல் நம்மளால பொழிகிறவராக இருக்கிறார். ஸோ இதில் நம்ம வந்து அதிகமாக க்ளோரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுடைய விசுவாசத்தையோ நம்மளுடைய பரிசுத்தையோ நம்மளுடைய விசுவாச அடிகளையோ காட்டிலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபை எல்லாவற்றையும் சர்பாஸ் பண்ணுது, விசுவாசத்தை சர்பாஸ் பண்ணுது. எதை வந்து நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் ஃபுல்லாக, நாட் ஒன்லி லூக்கா, எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களும் நீங்கள் பாருங்களேன், இட் வில் க்ளோரிஃபை லார்ட் அபவுட் யுவர் ஃபெய்த் இல்லையா? விசுவாசம் சுற்றி அதுதான் இருக்கும். பட் இந்த 2 இன்சிடெண்ட்டில் விசுவாசமே ஒர்க் பண்ணலைங்க, விசுவாசமே ஒர்க் பண்ணல. ஏன்னா இந்த 2 பர்டிகுலர் பீப்புள் ஹூ காட் த ஹீலிங், அவங்களுக்கு வந்து விசுவாசமே இல்லை.
ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட ஒரு குவாலிட்டி இருந்ததுங்க. அந்த குவாலிட்டினால தான் கர்த்தர் அவர்களை ரீச் பண்ண முடிஞ்சது. அது என்ன குவாலிட்டி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை ஊற்றுவேன். அந்த தாகம் அவர்களுக்குள்ள இருந்தது. 2 பேருக்குமே இந்த நிலையை விட்டு நான் அடுத்த நிலைக்கு போகணுன்ற தாகம் இருந்தது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த கப்பர்நகூம்ல இருக்கிற இந்த திமிர்வாதக்காரனை பார்க்கலாமே. அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஏசப்பாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹிஸ் கோஆப்ரேட்டிங். அவருடைய பிரசன்ஸ்க்கு போறதுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டான். தன்னுடைய நண்பர்கள் கூப்பிடும் போது அவன் போனான். அவன் நினச்சி பாருங்களேன், கூட்டமாக இருக்குது, வேணாம்ப்பா போயிடுங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. இல்லை, வீட்டில் இருந்துட்டு அவன் வந்து என்னாலாம் வர முடியாது, எனக்கெல்லாம் சுகம் கிடைக்காது, நான் இவ்வளோ வருஷம் வியாதியோடு இருந்துட்டு நான் இப்படியே இருந்துட்டேன் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவனுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அண்ட் ஹி வாண்ட் டு பி தேர். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதாங்க வசனம் சொல்லுது லூக்கா 5:18, அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கும் வகை தேடினார்கள். ஆல் தே வாண்டட் டு டூ இஸ் ஆண்டவருக்கு முன்னாடி அவனை கொண்டு போய் வைக்கும். அவரை பார்த்துட்டா சுகம் கிடச்சிரும். அவர் ப்ரெசன்ஸில் அவர் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்றுட்டோன்னா சுகம் கிடச்சிரும். திஸ் வாஸ் ஆல் தட் இன் தேர் மைண்ட். அவன் ஃப்ரெண்ட்ஸ் மனசில் அதான் இருந்தது. அவனுக்கு விசுவாசம் இல்லை, பட் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இருந்தது வந்து அந்த ஒரு காரியம் தான். அவர் முன்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நிறைய நேரங்கள் நம்முடைய சுகம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம விசுவாசத்தை காட்டிலும், உனக்கு விசுவாசம் இல்லைப்பா, எனக்கு கடுகளவு தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பெரிய விசுவாசம் இல்லை, என் லைஃப்பில் நடக்கிற சுச்சுவேஷன்ஸ், என்னோடய வியாதி, 10 வருஷம் 15 வருஷமாக நான் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கேன், நான் ரொம்ப விசுவாசமாக இருந்த நாட்கள் முடிந்து விட்டது, நான் நிறைய நாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கேன், ரொம்ப விசுவாசமாக வைராக்கியமாக இருந்திருக்கேன், இப்போ எனக்கு அது இல்லை. ஃபஸ்ட் வருஷம் இருந்தது, செகண்ட் வருஷம் இருந்தது, தேர்ட் வருஷம் இருந்தது, இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கேயும் உங்களை போல ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த கப்பர்நகூம் திமிர்வாதக்காரனும் உங்களை போல ஒரு மனிதன் தான். எஸ், அவனுக்குள்ள பெரிய விசுவாசம் இல்லை, பட் வாட் ஹி டிட் வாஸ், ஹீ வாஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதை தான் கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறாரு. உனக்கு விசுவாசம் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, நீதி இருக்குது, நீ இவ்வளோ நற்கிரியைகள் செய்திருக்க, இது எல்லாத்தையும் காட்டிலும் உன் வியாதி மாறணும், உன் நிலைமை மாறணுன்ற வாஞ்சை உனக்கு இருக்கிறதா? அதை தான் கர்த்தர் பார்க்கிறார். என்னது? சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டு பி இன் ஹிஸ் பிரசன்ஸ். நீங்கள் விசுவாசமாக இருக்கணும். நான் ரொம்ப விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒரு கூட்டத்துக்கு போகணும், நம்பிக்கையோட கர்த்தர் சொல்லி சன்னதிக்கு முன்னாடி வரணும், நம்பிக்கையோட உங்கள் ஜெபாரைக்குள்ளே போகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபாரைக்கு போனால் போதும், உங்கள் சபைக்கு நீங்கள் போனால் போதும், உங்கள் ஆண்டோடைய சமூகத்துக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும் போதும். அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆரம்பிப்பார். திறந்த வாசலுக்குள்ளாக உங்களை பிரவேசிக்க வைப்பார். 2வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் முதல் பாயிண்ட்லையுமே கூட இந்த 38 வருஷம் வந்து காத்துட்டு இருந்தான் இல்லையா, அவனுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா he was waiting 38 years he was waiting in the pool of Bethesda. அவன் நினச்சிருந்தா ஹீலிங்காக வேற எங்கேயோ போயிருக்கலாம், பட் பெதஸ்தா குளத்தாண்டையில் தேவதூதன் வந்து கலக்கும் போது அந்த சுகத்தை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி he was waiting. ஒன்லி திங் வாஸ் his hope was in பெதஸ்தா. அவனுடைய நம்பிக்கை வந்து பெதஸ்தா குளத்து மேலே இருந்தது. எனக்கு சுகம் வேணும், அந்த வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. he was waiting for 38 years for a healing. அந்த வாஞ்சையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அண்ட் வாஞ்சை மாத்திரம் கிடையாது, கரெக்டான இடத்துல. கரெக்டான இடம் என்னது? அவருடைய சமூகத்தில் அந்த நம்பிக்கையை வைத்திருக்கும் போது, நம்பிக்கை கூட வேணாங்க, அவருடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும் போதும். 2வது காரியம், ஏற்கனவே நம்ம பார்த்தது போல, ஒரு பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றப்பட வேண்டும், இல்லை ஊற்றப்படும் அனுபவத்துக்குள்ளே போகணுன்னா அந்த இன்னொரு பாத்திரம் வந்து எம்டியாக இருக்கணும், வெறுமையாக இருக்கணும், அப்போ தான் முழுசாக ஊற்ற முடியும். இங்கே இந்த 2 பேரும் பாருங்களேன், அவங்க தங்களை தாங்களே வெறுமையாக்கி கொண்ட ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட்டிங் அப்படின்னாலே வந்து சப்மிஷன். வெயிட்டிங்னா என்னாலே இப்போ எதுவும் பண்ண முடியாது. காத்திருப்பு அப்படின்னாலே அது ஒரு ஒப்பு கொடுக்குற காலகட்டம். ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, ஒரு வீட்டுக்காக காத்துட்ருக்கீங்க, ஒரு பிள்ளை செல்வத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க, திருமணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆல் திஸ் இஸ் கால்ட் அ சப்மிஷன் பீரியடுங்க. ஏன்னா அடுத்தது என்னால் எதுவும் பண்ண முடியல இல்லையா, பண்ண முடிஞ்சால் நான் தான் போயிருப்பேனே, என்னால் முடியல, அதனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் வெயிட்டிங் பீரியட் இஸ் கால்ட் அ சப்மிஷன் டைம். அப்போ இவங்க 2 பேருமே காத்துட்ருக்காங்க ஒரு சுகத்துக்கு.
இல்லையா? அது மட்டும் கிடையாது. இவங்க சுகத்துக்கு காத்துட்டு இருக்கிறதே வந்து தங்களை வெறுமையாக்கினது தான். தங்களால் எதுவும் முடியாது, ஆண்டவரே நீங்க இன்டர்வென் பண்ணுங்க, நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறதே வந்து ஒரு வகையான வெறுமையாக்குதல். ரெண்டாவது காரியம், இந்த கப்பர்நகும் இன்சிடென்ட்ல பாருங்களேன், அவங்க உள்ள நுழையிறதுக்கு வகை தேடுறாங்க. அப்படின்னா எப்படியாவது நுழையணும்னு ட்ரை பண்றாங்க. ஸோ when they are trying to see Jesus, சுற்றி இருந்தவங்க எத்தனை பேர் அவங்கள தடுத்திருப்பாங்க இல்லையா? அதனால தான் அவங்க போக வகை தேடினார்கள், உள்ள போக முடியல. அப்போ ஏதோ தடை இருந்தது, அவங்கள சுற்றிலும் யாருமே அவங்க உள்ள நுழைய விடலை. கூரையை பிரிக்கிறாங்க. அப்போ பிரிக்கும் போது கண்டிப்பாக அந்த சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த வீட்டோட ஓனர் என்ன சொல்லியிருப்பான், யாரை கேட்டு நீ கூரையை பிரிக்கிற, உனக்கு சுகம் கிடைக்கணும் நீ கூரையை பிரிப்பியா, முதல்ல இறங்குடா அப்படின்னு இருப்பாங்க. அது ஒரு அவமானம் தானே. அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு சுகம் வேணும், நான் ஓடி போவேன், நான் போவேன், ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னை மேலேருந்து இறக்க போகிறீங்களா இறக்குங்க, நான் விழுந்தாலும் அவர் கண்ணு முன்னாடி நான் விழுறேன், என்னை இறக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹி வாஸ் கோஆப்ரேட்டிங் டு காட். ரெண்டாவது, இந்த 38 வருஷம் பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறவன் பாருங்களேன், எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம்ல. 38 வருஷமா அவன் காத்துட்டு இருக்கான். இவன் போகலான்னு நினைக்கிறான், யாரோ ஒருத்தன் குளத்துல போய் சுகம் கிடச்சிருது. ஹி வாஸ் வெயிட்டிங். எவ்வளோ ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? எத்தனையோ பேருக்கு முன்பாக அந்த இடத்துல வந்து அவங்க காத்துட்டு இருக்காங்க. பட் அவங்க தங்களை வெறுமையாக்கினார்கள் பார்த்தியா? அந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கறத பார்க்குறது. தே எம்ப்டிட் தெம்செல்ஃப். இன்றைக்கு நிறைய நேரங்களில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து சுகத்துக்காக இருக்கலாம், நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலைமையாக இருக்கலாம், இதெல்லாம் நடக்காததுக்கான பெரிய காரணம் என்ன தெரியுமா? we have so much of ourselves. நம்மள நம்ம ரொம்ப நிறைஞ்சிருக்கோம். நமக்குள்ளே நிறைய நாலேஜ் இருக்குது ஒரு விஷயத்தை குறித்து. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அதை வந்து டீப் டவுன் போய் ரிசர்ச் பண்ணுறோம். என் வாழ்க்கையில் நான் நிறைய அந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். டீப் டவுன் போய் ரிசர்ச் பண்ணி நம்ம நிறைய ஃபேக்ட்ஸை ஏற்றிக்கிறோம். உள்ள இந்த உலகம் கொடுக்குற ஃபேக்ட்ஸ், டாக்டர்ஸ் கொடுக்குற ஃபேக்ட்ஸை நம்ம ஏற்றிக்கிறோம். ஏற்றின பிற்பாடு நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். நம்ம அந்த எந்த அளவுக்கு நம்ம பேதைகளாக இருக்கிறோமோ, ஆண்டவருக்கு வந்து அதாவது இந்த உலகத்தின் ஞானம் அவருக்கு முன்பாக பேதைத்தனமாக இருக்குது. நம்ம ரொம்ப வந்து ஒரு விஷயத்தை நோண்டி இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஆண்டவர் இடத்துல நெருங்கணும், இல்லை ஆண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு அன்லேர்ன். நிறைய காரியங்களை நீங்கள் வந்து விட்டு விட வேண்டும், நிறைய காரியங்களை உதறி தள்ளி விட வேண்டும். உலகம் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, அந்த ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் உதறி தள்ள வேண்டும். நான் ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னுடைய பொருளாதார நிலைமை இந்த வகையில் இருக்கணும், இவ்வளோ சேவிங்ஸ் இருக்கணும், இவ்வளோ இனிஷியல் இருக்கணும் அப்படின்ற அந்த லேர்னிங், இந்த புரிதல், நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூரம் எரிஞ்சிட்டு ஏன் ஆண்டவர் எனக்கு அதை விட காட்டிலும் அந்த ஃபேக்ட்ஸை காட்டிலும் ஒரு பெரிய தேவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் உதறிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அவர் மேலே நம்மளுடைய ஃபோக்கஸை வைக்கணும். நிறைய நேரங்கள் நம்மளுடைய ஜெபங்களில் கூட வியாதியை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஜெபிக்கும் போது ஆண்டவரே இந்த வியாதி இருந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்களா, இது இவ்வளோ கொடுமையா இருக்குமா, இதுல இருந்து ஒரு சுகத்தை கொடுங்க. நோ, we should not glorify the disease at all. We should not glorify our debts. We should not glorify our scarcity. நம்மளுடைய இல்லாமை, நம்முடைய குறைவுகள், நம்ம பாவர்ட்டி, இதை நாம் குளோரிஃபை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்முடைய ஜெப அறையில. பாருங்களேன், முன்பாக தாவீது இருக்கும்போது சவுல் சொல்றான், இவன் சின்ன வயசுலேருந்து யுத்தத்தில் பழக்குவிக்கப்பட்டவன், நீயோ சிறு பிள்ளையா இருக்கிற. அவன் சகோதரர்கள் அவனை சொல்றாங்க, அவங்க சொல்லும் போதெல்லாம் என்ன பண்றாங்க, அவனை குளோரிஃபை பண்றாங்க, யாரை? கோலியாத்தை குளோரிஃபை பண்றாங்க. பட் தாவீது அவனுடைய வாயில ஒரு நாள் கூட கோலியாத்தை குளோரிஃபை பண்ணவே இல்லை. ஆல் ஹி செட் வாஸ், தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம், அவர் பெரிய தேவன், இவெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஹி வாஸ் க்ளோரிஃபைங் காட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த எனிமி. இன்றைக்கு நம்மளுடைய வியாதிக்கு முன்பாக, நம்மளுடைய பலவீனத்துக்கு முன்பாக, நம்மளுடைய கடன் பிரச்சனைக்கு முன்பாக கடனை நம்ம உயர்த்தி பேசிகிட்டு இருக்கோமா? இவ்வளோ கடன் இருந்தவங்களாம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க லைஃப், அவங்க பிஸ்னஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு அதை பேசிகிட்டு இருக்கோமா? இல்லைனா இல்லை, இதை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவர் உயர்ந்தவர், என் தேவன் சிறந்தவர், இது எம்மாத்திரம், இந்த பிரச்சனை எம்மாத்திரம்னு நம்ம சொல்கிறோமா? அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான இருக்கும். நம்ம வெறுமையாக்க, நம்முடைய மூளை அறிவை நாம் வெறுமையாக்கும் போதுதான் அந்த சுக வாழ்வுக்குள்ள நம்ம கடந்து செல்ல முடியும். நம்மை தாழ்த்தும் போதுதான் அந்த சுக வாழ்வுக்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு இன்சிடென்ட்மே எடுத்துக்கலாம். இந்த கப்பர்நகும் இன்சிடென்ட் அண்ட் இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிறது சுகத்தையும் எடுத்துக்கலாம். இவங்க ரெண்டு பேருமே சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு தடை இருந்துட்டே இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனக்கூட்டம் சுற்றி நெருக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவனுக்கு இன்னைக்கு சுகம் கிடைக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி தடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை உள்ள நுழையக்கூடாத படிக்க இருக்கிற கூட்டம்.
அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனை ஆண்டவர் சொல்ல அவன் படுக்கை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போன்றாரு. வீட்டுக்கு போன்னு சொல்லும்போது ஒரு வேதபாரகன் வந்து சொல்கிறான், நீ போகக்கூடாது, நீ அந்த இடத்துலயே போய் உட்காருன்னு. நிறைய நேரங்களில் ஆண்டவரே நம்மளை ஹீல் பண்ணால் கூட நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் அறிந்த ஜனம் என்ன பண்ணும் தெரியுமா? அவிசுவாசமான வார்த்தையினால நம்மளை வந்து அதே நிலைக்கு எங்கேருந்து நம்மளை விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறாரோ, எங்கேருந்து நம்மளை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரோ, நீ அந்த இடத்துக்கே போ, நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்படிதான் இங்கே வேதபாரகன் அந்த 38 வருஷம் வியாதிப்பட்டிருந்த மனிதனை வந்து சொல்கிறான், இன்னைக்கு ஓய்வு நாள், அதனால நீ போ, உனக்கு இன்னைக்கு வந்து நீ அந்த இடத்துக்கே போ, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு. இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சுகத்துக்கு, நம்மளுடைய சுக வாழ்வுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். But what we have to do is we have to choose the unconventional ways. ஒரு வித்தியாசமான ஒரு வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் படுக்கை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. பட் ஐ எம் கோயிங் டு பிரேக் த ரூல்ஸ் பிகாஸ் ஐ வாண்ட் அ ஹீலிங். ஓய்வு நாள்னா படுக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது தான் சட்டத்திட்டம், நியாயப்பிரமாணம். ஆனால் நான் அதை உடைக்கிறேன். ஏன்னா அந்த நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் பெரியவர் என்னை போன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், தைரியமாக அந்த படுக்கையை எடுத்துகிட்டு என் வீட்டுக்கு நான் போகிறேன். உள்ள நுழையிறதுக்கு, வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு வழி கிடையாது, ஏசப்பாவை ரீச் பண்ண வழி கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு வித்தியாசமான ஒரு வழியை யோசிக்க போகிறேன். என்ன அப்படின்னா, கூரையை பிரிச்சுட்டு இறங்க போகிறேன். ஸோ இன்றைக்கி அப்படி தான் நம்மளுடைய சுகம் கூரைக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா கூரையை பிரிக்கவும் தயங்கக்கூடாது. படுக்கையை தூக்கிட்டு போகிறதுல தான் என் சுகம் இருக்குன்னா படுக்கையை தூக்கிட்டு போகிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. ஒருவேளை நம்ம அவரை ரீச் பண்ணுறதுக்கு கூட நிறைய தடைகள் இருக்கலாம். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் அந்த சுகவாழ்வு கிடைப்பதற்கு ஒரு வேளை உங்கள் குடும்பமே உங்களுக்கு தடையாக இருக்கலாம், உங்கள் கணவன் தடையாக இருக்கலாம், உங்கள் மனைவி தடையாக இருக்கலாம். பட் சூஸ் அ அன்கன்வென்ஷனல் வே டு ரீச் ஹிம். எப்படியாவது அவரை ரீச் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்டில் நான் சொன்னது போல தான், யூ ஹாவ் டு பீ தர். அவருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இருந்தால் மட்டும் போதும். அதுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு சுகத்துக்காக வாஞ்சியோடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. உங்கள் ஜெப அறைக்குள்ளே போகும்போது தினமும் ஒரு வாஞ்சியோடு போங்க. அதுதான் நீங்கள் ஆண்டர் ரீச் பண்ணுற இடம். உங்கள் ஜெபம், உங்கள் முழங்கால் தான் நீங்கள் ஆண்டர் ரீச் பண்ணுற இடம். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் தினமும் போங்க. தினமும் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் போங்களேன். இன்றைக்கு ஏதாவது ஒரு வாஞ்சியோடு போங்களேன். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 4வது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் வித்தியாசமான வகையில் நம்மை சுகப்படுத்த முடியும். வித்தியாசமான வகையில் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். எஸ், நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம், ஆண்டவரே என் லைஃப்பில் இந்த காரியத்தை நீங்கள் இப்படி செய்யுங்க, இந்த காரியத்தை அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி we have a blueprint for God. ஆண்டவருக்கே நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்து ப்ளீஸ் ஃபாலோ திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். பட் தட் டசன்ட் ஒர்க் லைக் தட். அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்காரு. அவர் வழிகளை நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. we cannot comprehend his wisdom. அவருடைய விஸ்டமை நம்மளால் அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட பெரிய தேவனை நம்ம வணங்கிட்டு இருக்கோம், அனந்த ஞானமுள்ள தேவனை வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப யூஸ்வல் வேஸ்லேயே ஆண்டரே என் வாழ்க்கையில் இடைப்படுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் அப்படி வழக்கத்தின்படி செய்கிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளுக்கு வழக்கத்திற்கு மாறாக ஒரு சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். ஸோ நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி நடக்கும், அவங்க செய்வாங்களா, இந்த பணம் வருமா, இந்த கவலைலாம் நமக்கு இருக்கக்கூடாது. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்வார், எப்படியாவது செய்வார். ஆனால் செய்வார், என்னைக்காச்சும் செய்வார். ஆனால் அவர் செய்கிற காலம் தகுந்த காலமாக இருக்கும், ஏற்ற காலமாக இருக்கும், நன்மையாகவே செய்தார் அப்படின்னு வசனம் இருக்குல்ல. அது மாதிரி நம்ம லைஃப்பில் அவர் நன்மையாக மட்டும்தான் செய்வார் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மாத்திரம்தான் இருக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இந்த பெதஸ்தா குளத்தண்டையில் இருக்கிற இந்த இந்த படுக்கையில் இருக்க வியாதிப்பட்டவன் இருக்கான்ல, இவனோட நம்பிக்கை எல்லாமே ஃபோக்கஸ்டாக எது மேலே இருந்துச்சு அப்படின்னா பெதஸ்தா குளத்து மேலே தான் இருந்தது. ஆல் ஹி தாட் வாஸ், பெதஸ்தா குளம் கலங்கும் போது நான் போனால் தான் எனக்கு சுகம்னு. பட் ஆண்டவர் அவனுக்கு எப்படி ஒரு சுகத்தை கொடுத்தாரு? அவனுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னா, நீ என்னை தேடி வர வேண்டாம், நான் உன்னை தேடி வரேன்ப்பா, உனக்கு நான் தேடி வந்து உனக்கு ஒரு சுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா அவனை தேடி வந்தார். இன்றைக்கி அப்பா அதுதான் உங்கள் லைஃப்லையும் செய்ய போகிறாரு. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து இவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் போட்டு ப்ரேயர் பண்ணி இந்த பிளெஸிங்கை வாங்க போகிறேன், இப்படி நான் போராடினா தான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும், இல்லைனா வந்து நான் ஐ ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட், ஐ ஷுட் டூ சம்திங் அவுட் ஆஃப் த பாக்ஸ், இது வரைக்கும் செஞ்சதை காட்டிலும் அவங்க அப்படி விசுவாசிச்சாங்களா, இவங்க அப்படி விசுவாசிச்சாங்களா, நான் இதை விட ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் என் வாழ்க்கையெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ
அதுதான். ஏன்னா நமக்கு ஒரு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா, இத பண்ணா அது கிடைக்குமா? அது பண்ணா இது கிடைக்குமா? அதாவது நான் சொல்றது வந்து உலக பிரகாரமா சொல்ற காரியம் கிடையாது. விசுவாசத்தின் அடிப்படையில, ஆண்டவரே விசுவாசமா நான் இந்த காரியத்த செஞ்சா எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படின்னு சொல்லி we always try to earn something from God's side. பட் அதெல்லாம் காட்டிலும், அவர் கிரியேட்டிவா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. which you can't even explain. அவர் வித்தியாசமாய் அந்த காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அது நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அத அப்பா நீங்க என்ன பண்ணணும் என் வாழ்க்கையில நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் காட். நான் ஆண்டவருக்கு என்று இதை செய்யுங்கன்ற ஒரு வரைமுறை நான் கொடுக்க போறது கிடையாது. என் தேவனில் எனக்காக ஏதோவற்றை செய்ய போகிறீங்க, அதை நன்மையா செய்ய போறீங்க, அதை உங்க வழியில நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். இன்றைக்கு கூட நம்ம நிறைய நேரங்கள் நம்மளுடைய ஹீலிங் எங்கே நினச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு பெரிய ஊழியரோட கூட்டத்தில் நினச்சிட்டு இருக்கோம். ஒரு பெரிய ஊழியர் அவர் என் மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு பி ஹீல்ட் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 20 நாள் ஃபாஸ்டிங், 30 நாள் ஃபாஸ்டிங், 40 நாள் ஃபாஸ்டிங் போடுற 41வது நாள் அது நான் பெற்ற தவறு இல்லை. எதுவுமே தவறு கிடையாது. காட் ஹீல்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அண்ட் சிலருக்கு என்ன, இப்போ என்னோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா there was a period of time where I thought that no one's prayer is going to heal me. யார் எனக்காக ஜெபித்தாலும் எனக்கு சுகம் கிடைக்காது. இட்ஸ் ஒன்லி மீ ஹூ இஸ் கோயிங் டு ப்ரே அண்ட் ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட். அண்ட் அதன் மூலமாகத்தான் கர்த்தர் என்னை சுகப்படுத்த போகிறார். அதன் மூலமாக மட்டுமே என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஐ ஹேட் அ பிலீஃப். அந்த மாதிரி ஒரு பிலீஃபில் இருந்தேன். ஆனால் நாட்கள் போக போக கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். மற்றவர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது, நம்மை விட விசுவாசத்தில் வல்லமை உள்ளவர்கள் நமக்காக ஜெபிக்கும் போது அதில் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. என் வாழ்க்கையில் அப்படியும் நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஸோ காட் பிரேக்ஸ் டிஃப்ரெண்ட் தாட்ஸ் இன் அவர் மைண்டில். நம்ம வித்தியாசமாக நிறைய பிலீஃப்ஸ் வச்சுப்போம். அதெல்லாம் கர்த்தர் உடைக்கிறாரு. உடைச்சு அவர் கிரியேட்டிவாக ஒரு காரியத்தை செய்கிறார், வித்தியாசமான காரியத்தை செய்கிறாரு. ஒருவேளை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் அந்த இடத்துக்கு போனால் தான் சுகம், எப்படி வந்து பெதஸ்தா கோலமோ அப்படி நீங்கள் ஒரு சர்ச்சையோ இல்லை ஒரு ஊழியரையோ நீங்கள் ஒரு ஃபிகர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கர்த்தர் இந்த நாளில் அதெல்லாம் உடைக்க போகிறாரு. வித்தியாசமாய் நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நான் இதை ஏதோ செஞ்சு இதை ஏர்ன் பண்ணணும்னு. கர்த்தர் வித்தியாசமாக அவர் உங்களை தேடி வந்து அவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து ஒரு சுக வாழ்வுக்கு நேராக உங்களை வழிநடத்தும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஸோ இஸ் அ காட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. அவர் வித்தியாசமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர். ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இது எல்லாவற்றிற்கும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, வாஞ்சையும் தாகமும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறணும். வி ஹாவ் டு பி அப்கிரேடட். என் வாழ்க்கை மாற வேண்டும். இந்த வியாதியோடு நான் இருக்கக்கூடாது, இந்த சுகவீனத்தோடு நான் இருக்க பழகக்கூடாது. இந்த மாத்திரை போட்டால் தான் எனக்கு சுகம், இது குடித்தாதான் எனக்கு சுகம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மருந்துக்குள்ளேயோ மாத்திரைக்குள்ளேயோ இல்லை அந்த வியாதிக்குள்ளேயோ நம்ம பழக்குவிக்கப்படக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்மை ஆண்டு சுயாதீனராய் மாற்றிருக்க அவருடைய சிலுவையின் ரத்தம் நம்மை சுயாதீனர்களாய் மாற்றி இருக்கிறது. நம்ம அடிமையா ஒரு மாத்திரைக்கும் மருந்துக்கும் அடிமையா இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. கடனுக்கும் இஎம்ஐக்கும் அடிமையா இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. இன் ஜீசஸ் நேம் நான் சொல்றேன் பாருங்களேன், கர்த்தருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவ நாமத்துல சொல்றேன் பாருங்களேன், நீங்க கடனோடு இருப்பது அவருடைய சித்தமே கிடையாது. நம்ம ஒரு பேங்க்காரனுக்கு அடிமையா இருப்பது, ஒரு நுகத்தடிக்கு கீழே இருக்கிறது அவருடைய சித்தமே கிடையாது. அதுல இருந்து நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரையும் இஎம்ஐஸ்ல இருந்து கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். எஸ், he is going to do. He is going to definitely do. அந்த வாஞ்சியை உங்களுக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்கலேன். அந்த வாஞ்சியை கொண்டு வாங்க. இப்படியே நான் இருந்துக்கிறேன், என் வாழ்க்கை மாறலாலும் பரவாயில்ல, நான் இதுக்கு பழக்குவிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஸோ இன்றைக்கு நம்ம 4 பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் திங், எனக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ நான் அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்க போகிறேன், அவரை தேட போகிறேன். 2வது காரியம், மிக மிக முக்கியமான காரியம், நம்மை நாமே வெறுமையாக்க வேண்டும். 3வது காரியம், ரீச் பண்ணுறதுக்கு, ஆண்டவரை ரீச் பண்ணுறதுக்கு, அவருக்கு நேரம் செலவிடுவதற்கோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு தடை இருக்குதா, அந்த தடையை நான் உடச்செறிய போகிறேன். கூரையை பிரிக்கணுமா பிரிப்பேன், படுக்கை எடுத்துகிட்டு போகணுன்னா போவேன், வேத பாரகனை மீறுவேன், எனக்கு என் அப்பாவை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. 4வது காரியம், கர்த்தர் வித்தியாசமான முறையில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர். we have to not put him into a box. அவர் வித்தியாசமான முறைகளை செய்கிறவர். எப்படி இந்த காரியங்கள், இந்த 4 காரியங்களை தான் நம்ம இன்று நாளில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஸோ தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் ஊற்றப்படும். தாகமும் வாஞ்சியும் நமக்குள்ளே இருக்கணும். தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஸோ ஒரு தாகத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
ஹாவ் அ டிசையர். வசனம் சொல்லுது, நான் உன் மன விருப்பத்தின்படி தந்தரலி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன். நம்ம மன விருப்பத்தை தான் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஸோ வாட் வி டிசைர் இஸ் வாட் வி கெட். ஸோ லெட் அஸ் டிசையர் அண்ட் இன்க்ரீஸ் அவர் டிசையர். அந்த தாகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் ஏற்கனவே நான் சொன்னது போல் உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள், ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. அது மாத்திரம் கிடையாது, எல்லா புதன்கிழமையும் மாலை 7 மணிக்கு வாட்ஸ்அப்பில் இதே நம்பரில் வந்து வாட்ஸ்அப் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. எலெக்டட் ஃபார் கிரைஸ்ட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற ஒரு குழுவில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். ஸோ இந்த குழுவில் நிறைய காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். வேத வசனமும் பகிரப்படும், ஆராதனையும் நடக்கும். ஸோ இது ஒரு 1 hour ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும். உங்களுடைய ஜெப தேவைகளுக்காக, தேசத்தின் காரியங்களுக்காக, எல்லாவற்றிற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெபிப்பது நிமித்தம்தான் உலகத்தின் உபத்திரவத்தை குறைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். உபத்திரவ காலம் குறைக்கப்படுவதே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெபத்தின் நிமித்தம் தான். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் தேசத்தின் சிறையிருப்பை மாற்ற, தேசத்தில் இருக்கிற அடிமைத்தனங்கள்லேருந்து மற்றவர்களுக்கு விடுதலை பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பை நமக்கு கையில் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த காரியத்தில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் வந்து அந்த குரூப்பில் உங்களை இணைப்பேன். ஸோ கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ ஆல்.